ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான முட்டை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ருசியாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் தொட்டிங்கன்னா நாங்கள் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொடியாக நறுக்கி வச்ச 200 கிராம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நிறையா வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை விழுது சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு குறைஞ்ச தீயில அடுப்பை வச்சு வேக விடணும். இப்போ மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டு 200 கிராம் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மசாலாவோட போகிற வர வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் வதங்கி வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கும். இப்போ ஏற்கனவே அவிச்சு வச்ச முட்டையை சேர்த்து மசாலாவோட பிரட்டி விடணும். முட்டையில் நல்லா மசாலா சேர்ந்து வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான முட்டை தொக்கு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.